Praise the Lord, children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார். அதைத்தான் நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே பிள்ளைகளை வழிநடத்துறீங்கப்பா. உங்க கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதப்பா. பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறீங்க. பிள்ளைகள் உள்ளத்துல ஜீவ தண்ணீராக நீங்க புறப்படுறீங்க கர்த்தாவே. பிள்ளைகளின் மனதுல நீங்க இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை ரத்தத்திலே வேகடைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். சுகபலன் ஆரோக்கியத்தை கூட்டி கொடுப்பீராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உண்மை வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் இப்பொழுது பார்க்கிலும் 1000 மடங்கு நன்றாக ராஜா. பிள்ளைகள் வாழாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்னீரே தகப்பனே. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் பெருகுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அந்த கல்வாரி சிலுவையின் மகத்துவமான மேன்மைகளை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாகப்பா உங்க கரத்திலே கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் கூட நாம் கரம் தட்டி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? Amen.
மார்க்கு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொழுது விடிந்த உடனே பிரதான ஆசாரியரும் முப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்கிறபடிதான் என்றார். 3ஆம் வசனம். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. 4ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். 5ஆம் வசனம். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். 6ஆம் வசனம். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துக்கு வழக்கமாக இருந்தது. 7ஆம் வசனம். கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். 8ஆம் வசனம். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டுமென்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். 9ஆம் வசனம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து 10ஆம் வசனம். அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்றிருக்கிறீர்களா என்று கேட்டான். 11ஆம் வசனம். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். 12ஆம் வசனம். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 13ஆம் வசனம். அவனை சிலுவையிலே அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். 14ஆம் வசனம். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ அவனை சிலுவையிலே அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். 15ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். 16ஆம் வசனம். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து 17ஆம் வசனம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி 18ஆம் வசனம். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி 19ஆம் வசனம். அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். 20ஆம் வசனம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். 21ஆம் வசனம். சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கு ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். 22ஆம் வசனம். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் 23ஆம் வசனம். வெள்ளை பொலாம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 24ஆம் வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். 25ஆம் வசனம். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாயிருந்தது.
26ஆம் வசனம், அவர் அடைந்த ஆக்கினியின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். 27ஆம் வசனம், அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லரை அவரோடு கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். 28ஆம் வசனம், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கின்ற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. 29ஆம் வசனம், அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆஹா, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே. 30ஆம் வசனம், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். 31ஆம் வசனம், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. 32ஆம் வசனம், நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்திறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். 33ஆம் வசனம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 34ஆம் வசனம், 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 35ஆம் வசனம், அங்கே நிற்கிறவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். 36ஆம் வசனம், ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். 37ஆம் வசனம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். 38ஆம் வசனம், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. 39ஆம் வசனம், அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபொழுது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். 40ஆம் வசனம், சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்த பொழுது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சாலேமே என்பவளும். 41ஆம் வசனம், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேற அநேக ஸ்திரீகளும் அவர்களோடே இருந்தார்கள். 42ஆம் வசனம், ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாயிருந்தபடியால் சாயங்காலம் ஆன பொழுது. 43ஆம் வசனம், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். 44ஆம் வசனம், அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 45ஆம் வசனம், 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். 46ஆம் வசனம், அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். 47ஆம் வசனம், அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். சில்ட்ரன்ஸ், மார்க்கு 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டீங்க இல்லையா? ஏசப்பா நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் எவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறாரு. 33ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு எழுதியிருக்கு. 6ஆம் மணி நேரம் அப்படின்னா நண்பகல் 12 மணிலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அப்படின்னா பிற்பகல் 3 மணி வரைக்கும், 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று.
அது மட்டும் அல்லாமல் 9ஆம் மணி நேரத்திலே, அதாவது பிற்பகல் 3 மணிக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னாராம். அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு என்ன பண்ணாராம், பிதாவை நோக்கி அவர் சத்தமிட்டு சொன்னாராம். அந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் என்ன பண்ணாராம், கைவிட்டாராம். கைவிடப்பட்ட நிலைமையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினாராம். ஏன் தெரியுமா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில் தொங்கினார். ஓகேங்களா? அது உங்கள் மனசில் ஆழமாக நீங்கள் பதிய வச்சுக்கணும். ஏசப்பா, நீங்கள் சிலுவையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொன்னீங்கப்பா. நான் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்துலையும் கைவிடப்பட்ட பிள்ளையாக நான் நிற்கக்கூடாதுன்னு தான்ப்பா நீங்கள் கைவிடப்பட்டீங்க. பிதாவினால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தீங்கப்பான்னு நீங்கள் தெளிவாக உங்கள் மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இனி நீங்கள் கைவிடப்பட்ட பிள்ளைகள் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் நிற்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய டேஷ் என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஆ யோவான், ஆ பேதுரு, இ யோசேப்பு. சரியான விடைய ஆன்ட்டிக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.